ஹே சிங்கர்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரோ போனோல எபிசோட் நம்பர் 12 தமிழ்ல பார்க்க போறோம். இதுதான் ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ, நான் சேர்மன், சிஓ, சீனியர் 3 பேரையும் ஒரே நேரத்துல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு டீமேட்ஸ் எல்லாரும் பேசியிருப்பாங்கல்ல, அதுதான் இப்ப காமிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம என்ன பண்ணி அவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல கொண்டு வர முடியும்னு. ஹீரோவும், நம்ம அவங்க 3 பேரையும் ஒரே நேரத்துல எக்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால இந்த கேஸை ஜெயிக்க முடியும்னு. ஹுவாங்கும், நீ நம்மளோட கெரியரையே நாசம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல மட்டும் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னா நம்மள யாராலையுமே காப்பாற்றவே முடியாது. நம்ம அதுக்கப்புறமா வக்கீல் தொழிலுக்குள்ளாடியே வர முடியாதுன்னு. நானாவும், என்னடா பயப்படுறியா அப்படின்னு கேட்கறதுக்கு, நான் ஒன்றும் பயப்படலையா அப்படின்னு ஹுவாங் சொல்ல, ஜாங்கும், நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போக முடியாதா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோவும், இல்ல அவங்க இந்த லீகல் உலகத்தையே ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமாக தான் போகுமே தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோ சொன்ன மாதிரியே சேர்மேன் வந்துட்டு ரன்னிங் போயிட்டு இருக்காங்களா, அப்போ அவங்க கூட நிறைய பேர் சேர்ந்து ரன்னிங் ஓடுறாங்க. எல்லாம் வயசானவங்க மாதிரி தான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே ஹையர் பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு ஆள் வந்து அட்வொகேட், இனி ஒரு ஆள் ஜட்ஜு, இனி ஒரு ஆள் நியூஸ் பேப்பர் கம்பெனில வேலை பார்க்குறாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு தொழில இருக்காங்க. எல்லாருமே சேர்மேனுக்கு க்ளோஸ். அதனால சேர்மேன் என்ன நினைச்சாலுமே அதை அவங்களால பண்ண முடியும். ஸோ ஹீரோ இது எல்லாத்தையுமே இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த கொரியால இருக்கக்கூடிய நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து சேர்மேனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அதனால நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா இதெல்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு. ஹீரோயினும், சரி நம்ம இப்ப என்ன பண்ண போறோம், என்ன பண்ணி அவங்க எல்லாரையும் கோர்ட்டுக்குள்ள கொண்டு வருதுன்னு. ஹீரோவும், ஃபர்ஸ்ட் ஹியரிங்லயே ஒரு பெரிய பாமா தூக்கி போடுவோம், அதை வச்சு அவங்க எல்லாரையும் கொண்டு வந்துடலான்னு. ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தான் நம்ம ஹீரோ 3 பேரையும் நான் விசாரிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் ஒரே இடத்துல அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. வாங்கும், இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜூன் கோர்ட்டுக்குள்ளாடி கதவை திறந்து உள்ள வந்து உட்காடுறாங்க. வாங்கும், ஜட்ஜ், நீங்க இவன் கேட்குற எல்லாத்துக்குமே ஓகே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இவனோட ரிக்வெஸ்ட்டை நீங்க உடனே ரிஜெக்ட் பண்ணி ஆகணும்னு. ஜட்ஜும், ஹீரோ அது தேவைதானா, அவங்க 3 பேரையும் விசாரிச்சே ஆகணுமான்னு. ஹீரோவும், ஆமா இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க 3 பேரையுமே நான் விசாரிச்சே ஆகணும். அதுக்கான எவிடன்ஸ் கூட என்கிட்ட இருக்குன்னு எவிடன்ஸா காட்டு பார்க்கலான்னு சொன்னோடனே ஹீரோ மறுபடியும் அந்த ஆடியோ கொஞ்சம் பாஸ் பண்ணாங்கல்ல, அதுல இருந்து திரும்ப பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம 3 பேருமே ஒரே போட்ல தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளை நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சேர்மன் சொல்லி இருந்திருப்பாங்க. வாங்க இதை கேட்டுட்டு, இது பிரைவேட்டா யாரோ 2 பேர் பேசின விஷயத்த எடுத்து வெளியில போடுறது சரியே கிடையாது, இது பிரைவசிக்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படின்னு. ஹீரோவும், யார் சொன்னா இந்த ரெக்கார்டிங் இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு, இன்னும் இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பிளே பண்றாங்க. அதுல, அப்பா மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்துடுங்க அப்படின்னு ஜூனோட வாய்ஸ் கேக்குது. அப்ப ஹீரோ சொல்றாங்க, இது 2 பேருக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் கிடையாது, 3வது ஒரு ஆளுமே இருந்திருக்காங்க, இது ஒரு குரூப் கால், அதனால இதுல பிரைவேட் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. இதுல 3வது ஆளா பேசினாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, சேர்மேனோட பொண்ணு ஜூன் தான். அவங்க தான் 3வது பர்சனா இருந்தது, அவங்க தான் இந்த ரெக்கார்டிங்கே என்கிட்ட கொடுத்தாங்கன்னு. வாங்க உடனே ஜூனை திரும்பி பார்த்து, என்ன நடக்குது ஜூன் அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாங்க. ஆனா ஜூன் கண்டுக்கவே இல்லையே. ஹீரோ சொல்றாங்க, அவங்க பிரைவேட்டா பேசினதெல்லாம் நாங்க திருடி போடல, நாங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, இதை ஜூனே எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அதனால இந்த எவிடன்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு. ஜட்ஜுக்கு என்ன சொல்றது அப்படின்றதே தெரியல. ஹீரோ கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, வாங்க இதுவும் சொல்லல, ஜட்ஜும் ஒன்னும் சொல்லாத உடனே இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே நான் எதுக்காக 3 பேரையும் விசாரிக்கணும்னு சொல்றேன்னு. அதனால நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு. ஜட்ஜ் எல்லாரும், நாங்க டிசிஷன் எடுத்துட்டு சொல்றோம் அப்படின்றாங்களா. ஹீரோ உடனே இந்த கேஸ் மேனிபுலேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது எல்லாத்தையுமே ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே கேஸா எழுதிக்கோங்க, ஈவினிங் நியூஸ் பேப்பர்ல வரணும், அதுக்கப்புறமா ஆர்டிகிளா ஆன்லைன்ல எல்லாம் விடுங்க, அப்பதான் இந்த கேஸை பத்தி நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மேனிபுலேஷனை பண்ணி விட்டுடுறாங்க. கோர்ட்டும் கலையுது, ஹீரோ எல்லாரும் வெளியில போறாங்க. ஈவினிங் நியூஸ் பேப்பர்லயே இந்த கேஸை பத்தி வெளியில வந்துருச்சு. அதெல்லாத்தையும் படிச்ச உடனே டீமேட்ஸ் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஹீரோ நீ நிஜமாவே சூப்பர் தான், இந்த கேஸை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது உனக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு. ஹீரோவும், சேர்மேனுக்கு நியூஸ் பேப்பர் சீனியர் எடிட்டரை தெரியும், அதனால நாளைக்கு காலையில இந்த நியூஸை அவங்க ஒன்றும் இல்லாம பண்ணிடுவாங்க, அதனாலதான் ஆன்லைன்ல ஆர்டிகிள் வரைக்கும் நான் எழுத சொல்லியிருக்கேன். ஸோ அது நிறைய சர்க்குலேட் ஆயிரும், இந்நேரத்துக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருக்கும். ஸோ சேர்மேன், சீனியர், சிஇஓ இவங்க 3 பேருக்கும் வேற வழியே கிடையாது, அவங்க வந்துதான் ஆகணும் அப்படின்றாங்க. இந்த விஷயம் சேர்மேனோட காதுக்குமே ரீச் ஆயிடுச்சா. ஸோ சேர்மேன் யோசிச்சு பாக்குறாங்க, அன்னைக்கு அந்த கால்ல முதல்ல இருந்தே
ஜூன் கனெக்டரா தான் இருந்திருக்கா, அவ இதை யூஸ் பண்ணி எவிடன்ஸா சப்மிட் பண்ணலாம் நினைச்சாளா அப்படின்னு செம காண்டாகுறாங்க. இந்த பக்கம் சீனியர் ஜட்ஜுக்கு கால் பண்ணி நீ இந்த கேஸ் எனக்கு சாதகமா முடிப்பியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஜட்ஜும் இல்ல இல்ல எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கு, நீங்க கோர்ட்டுக்கு வந்துதான் ஆகணும் அப்படின்னு காலை கட் பண்ணிடுறாங்க. சீனியருக்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. அதனால சீனியர் அட்வொகேட்க்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜ மாத்த சொல்லி ரிக்வெஸ்டும் பண்றாங்க. சோ அடுத்தது ஜட்ஜ் மாறுவாங்க அப்படின்றது இப்பவே நல்லாவே தெரிஞ்சிச்சு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஜூனை பாக்குறதுக்காக போயிருக்காங்க. எப்படி இருக்குன்னு கேக்குறதுக்கு ஜூனும் ஆமா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இப்ப வந்து எப்படி இருக்கன்னா கேட்டுட்டு இருக்க, நான் எந்த நிலைமையில இருப்பேன் அப்படின்றது உனக்கு தெரியலையா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க கட் பண்ணா என்ன நடந்துச்சு அன்னைக்கு அப்படின்றத காமிக்கிறாங்களா. ஹீரோ கேட்டிருப்பாங்கல்ல நான் ட்ராப்ல மாட்ட போறேன் அப்படின்னு தெரிஞ்சுமே நீ என்ன மாட்டுறதுக்கு அலோ பண்ணதானே அப்படின்னு. சோ அன்னைக்கு ஜூன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நடந்த விஷயத்துக்கு என்னால சாரி சொல்ல முடியாது, ஆனா என்னால உனக்கு இதை கொடுக்க முடியும் அப்படின்னு பென் டிரைவை கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் ஹீரோவால இவ்ளோ பெரிய மூவ் பண்ணவே முடிஞ்சிருக்கு. சோ இப்போ ஜூன் என்ன சொல்றாங்க அப்படின்னா என் அப்பாவுக்கு எதிராக ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு. ஹீரோவும் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்க ஜூனும் என் அப்பா 99 உண்மைய சொல்லுவாங்க, அந்த உண்மைக்குள்ளாடி ஒரே ஒரு பொய்ய ஒளிச்சு வச்சிருப்பாங்க, ஒன்னால அந்த பொய் என்னது அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது. அதனாலதான் அவரு இவ்ளோ பெரிய வக்கீலா இருக்காரு. சோ அவரு பேசுறதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல உன்னால வின் பண்ண முடியும். ஏன்னா என் அப்பா நிறைய உண்மைகளை பேசுவாரு, கொஞ்சோண்டு அதுல பொய் கலந்து அடிச்சு விடுவாரு, உன்னால அதை கண்டே பிடிக்க முடியாதுன்னு. ஹீரோவும் அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அந்த நேரத்துலதான் ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ணி ஜட்ஜ மாத்திட்டாங்கன்றாங்க. ஹீரோவுக்கு செம ஷாக்கு. இப்ப அடுத்த நாள் கோர்ட்ல கூடியாச்சு. ஹீரோ ஜட்ஜ பாக்குறாங்க. ஜட்ஜு சேர்மேனுக்கு ஃப்ரெண்டு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஜட்ஜு கிட்ட எதுக்காக திடீர்னு நீங்க ஜட்ஜ மாத்துனீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கேஸ் கொரியாக்கு, அதனாலதான் அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஆனா ஏன் திடீர்னு கேட்ட உடனே ஜட்ஜும் உங்களுக்கு இப்ப என்னமா பிரச்சனை, வாங்க உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறதுக்கு வாங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன உடனே ஜட்ஜும் சரி நீ ஏதாவது பேசுறதா இருந்தா பேசு அப்படின்றாங்க. உடனே வாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஒரு ஆடியோ மெசேஜை மட்டும் வச்சுட்டு 3 பேரையுமே கோர்ட்டுக்கு இழுத்து விட கூடாது, அவங்க 3 பேரும் எதை பத்தி பேசினாங்க அப்படின்றது கூட இவங்களுக்கு தெரியாது, முழுசா தெரியாம ஏதோ ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாடி பேசுற விஷயங்கள் இப்ப நானும் நீங்களும் பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 2 பேரும் கொரியாவை பத்தி பேசும்போது இந்த கேஸ் இப்படி முடிஞ்சா நல்லா இருக்கும், இவர் வெளியில வந்தா நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஜாலியா பேசுவோமே அந்த மாதிரி பேசின கான்வர்சேஷனை இவன் எடுத்துட்டு வந்து ஏதோ அவங்க நிஜமாவே சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்னு. உடனே ஹீரோவும் அப்படியா தம்பி இரு அந்த ஆடியோ மறுபடியும் கேளு அப்படின்னு சொல்லி போட்டு காமிச்சிட்டு நம்ம 2 பேருமே ஒரே போட்ல தான் இருக்கோம் அப்படின்ற விஷயத்த சென்டென்ஸை திரும்ப திரும்ப போட்டு காட்டுறாங்க. காமிச்சிட்டு ஹீரோ ஒரு காமெடி பண்றாங்க. அவங்க 2 பேரும் ஒரே போட்ல போறாங்களாமே, என்ன போட்ல போறாங்க எனக்கும் கொஞ்சம் சொல்லுவியா, அப்படின்னா தான் எனக்கு டிக்கெட் எல்லாம் கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ண முடியும்னு கோர்ட்ல இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே வாங்க ஏய் அமைதியாயிரு, இந்த மாதிரி காமெடி பண்ணாத, அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னா நம்ம ரிபப்ளிக் ஆஃப் கொரியால இருக்கோம், நம்ம எல்லாருமே நீ நான் எல்லாருமே சேர்ந்து ஒரே போட்ல தான் இருக்கோம்னு. ஹீரோயினும் இவரான இவன் கேஸ மிஸ்லீட் பண்ணிட்டு இருக்கான்னு. வாங்க யுவரான நான் சொல்றது கேளுங்க, இந்த கேஸ் வந்துட்டு தேவையில்லாம அங்க எங்கன்னு போயிட்டு இருக்கு, சிஇஓவுக்கு இவன் காம்பன்சேஷன் கொடுக்கணும், அது மட்டும் தான் கேஸ், மற்றபடி இவன் எதுக்காக எல்லாரையும் உள்ள இழுத்துட்டு வரான் அப்படின்றே தெரியல, அதனால இந்த கேஸை முடிச்சு விட்டுருங்க அப்படின்றாங்க. ஜட்ஜும் ஆமா ஆமா வாங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு, இந்த ஒரு ஆடியோவை வச்சு எங்களால எவிடன்ஸா எடுக்க முடியாது, அதனால கன்க்ளூஷனுக்கு நாங்க இப்ப வரப்போறோம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்களா. உடனே ஹீரோ எழுந்திருச்சு இல்ல இல்ல இந்த கேஸை இப்படியே முடியக்கூடாது, நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணியே ஆகணும்னு. வாங்க எழுந்திருச்சு இப்பதானடா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம், திரும்ப திரும்ப நீ எதுக்காக ஆரம்பிக்கிறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் நான் இதை ஒரு ரெக்வஸ்டா தான் வச்சுட்டு இருக்கேன், ஒரே ஒரு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, அந்த ஒரு நாளைக்குள்ளாடி இவங்க 3 பேர்ல ஏதாவது 2 பேர் கோர்ட்டுக்கு வந்தா கூட இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, ஒருவேளை 3 பேருமே வரல அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் என்னோட டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், சோ ஒரு நாள் டைம் கொடுங்க, 3 பேரையுமே வர சொல்லுங்க, யாராவது 2 பேர் வந்தா கூட பரவாயில்ல இந்த கேஸை கண்டினியூ பண்ணலாம், வரலன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது, 3 பேருமே கோர்ட்டுக்கு வரலன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்களா. சோ ஜட்ஜும் எப்படியா அவங்க 3 பேரும் வரப்போறது கிடையாது, அதனால ஓகே ஒரு நாள் தானே டைம் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து மீட்டிங்க போடுறாங்க, எப்படி அவங்க 3 பேரையும் நீ கோர்ட்டுக்கு வர வைக்க போறேன்னு. ஹீரோவும் அதுக்குதான் நம்ம கிரியேட்டிவா ஒரு விஷயத்த யோசிச்சு பண்ணியாகணும்னு. ஜூனும் அங்கதான் இருக்காங்க. ஹீரோ சொல்றாங்க இப்ப அவங்க எல்லாருமே யார நம்புறது அப்படின்னு தெரியாம குழம்பி போயிருப்பாங்க, சோ இதை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யூஸ் பண்ணணும்னு. ஜூன் எழுந்திருச்சு
இது ரொம்பவே கஷ்டமான விஷயம்னு சொல்றாங்க. ஹீரோவும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா இது ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். நீ எப்படி என்ன இங்க கூட்டிட்டு வந்தியோ அதே மாதிரியே ஒரு ஆளை மேனிப்புலேட் பண்ண வேண்டியது இருக்கும். பண்ணுவியான்னு கேட்டோடனே ஜூன் எழுந்திருச்சு ஏய் நிஜமா சொல்றியா அப்படின்னு கேக்குறதுக்கு ஹீரோ சிரிக்கிறாங்க. அதனால ஜூன் யாரையோ போய் பாக்குறாங்க. யாரு அப்படின்றத காட்டல. இப்போதைக்கு அதை ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. இங்க கட் பண்ணா சிஓ அவரோட ரூம்ல இருந்துட்டு என்னையே கீழே கொண்டு வந்துடலாம் நினைச்சானுங்களா, அவனுங்களால முடியவே முடியாது அப்படின்னு கான்பிடண்டா பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடா அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுல ஒரு வீடியோ இருக்கு. சீனியர் ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி. ஹீரோ என் மேல எந்த தப்புமே கிடையாது, இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியில கொண்டு வந்துரு, சிஓவையும் சேர்மனையும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் விட்டுட்டு நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு. இதை பார்த்த உடனே சிஓக்கு செம ஷாக்கிங்கா இருக்கும். அதே மாதிரியே சீனியருக்கு ஒரு மெசேஜ் போகுது. அது என்னடான்னு பார்த்தா இந்த சிஇஓ இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு ஹீரோ நான் இந்த கேஸ்ல சரணடைஞ்சிடுறேன், நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன், எல்லாமே இந்த சீனியர் தான் என்ன இதெல்லாம் பண்ண வச்சது அப்படின்னு சரண்டர் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ. சோ இந்த வேலையை பார்த்தது யாருன்னு பார்த்தா ஜாங் தான். ஹீரோ சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் ஏய் சூப்பரா ஏஐல எடிட் பண்ணிருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நான் செம்மையா எடிட் பண்ணிருக்கேன்ல, இவங்க 2 பேரும் இதுல ஏமாந்துருவாங்களா அப்படின்னு கேக்குறதுக்கு ஆமா கண்டிப்பா அப்படின்றாங்க. ஹீரோயினும் இந்த வீடியோ அவங்க 2 பேரையும் கோர்ட்டுக்கு வர வைக்குமான்னு கேட்க ஹீரோவும் ஆமா, ஏன்னா அந்த 2 லூசுங்களும் இப்போ ஒருத்தர் நம்பாது, யாரை நம்புறது நம்பல அப்படின்னு தெரியாம இருந்துட்டு இருக்கும். அதனால கோர்ட்டுக்கு யார் வருவா அப்படின்னு தெரியாம இதுங்க 2ம் கோர்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்ல இருக்கவன் என்ன பேசுறான் அப்படின்னு கேட்கறதுக்காகவாது வருவாங்க. நம்ம அந்த சான்ஸை பிடிச்சுக்க வேண்டியதானு. ஹீரோயினும் அப்படின்னா சேர்மனை எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு கேட்கறதுக்கு ஹீரோவும் அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்றாங்க. என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த பக்கம் சீனியர் அந்த வீடியோவை பார்த்த உடனே சேர்மனை கூப்பிட்டு விட்டு சேர்மன் கிட்ட வீடியோவை காமிக்கிறாங்களா. சேர்மனும் இந்த வீடியோலாம் நம்பாத, சிஓ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு. சீனியரும் இந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறமா நான் அவனுக்கு நிறைய போன் கால் பண்ணி பார்த்தேன், எந்த போன் காலையுமே அவன் எடுக்கவே இல்லை, அப்படின்னா இந்த வீடியோ உண்மையா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதானேன்னு. சேர்மனும் நீ ஒரு சீனியர் ஜட்ஜு எதுக்காகடா இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு இவ்ளோ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கே தெரிய வேண்டாமா இந்த கேஸ் எதை நோக்கி போயிட்டு இருக்க அப்படின்னு. அதனால ஒழுங்கு மரியாதையா ஃபர்ஸ்ட் அமைதியா யோசிக்க கத்துக்கோன்னு. இதை கேட்ட உடனே சீனியருக்கு வந்துருச்சு. உங்களால உங்க பொண்ணையே கண்ட்ரோல் பண்ண முடியல, என்ன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்களா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. சேர்மனும் பேசுற வாயா அளந்து பேசுடா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொன்னோடனே அப்படியா நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சீனியர் கோச்சுக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. சேர்மனுக்கு என்ன பண்றதா அப்படின்றதே தெரியல. அதே நேரத்துல இந்த பக்கம் சிஇஓ வாங்க கூப்பிட்டு அட்வைஸ் கேக்குறாங்க, இந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு. அதுக்கு வாங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பொய்யானது மாதிரி தான் தெரியுது, உண்மையானது மாதிரி எல்லாம் தெரியலன்னு. சிஇஓவும் இப்பதான்ப்பா எனக்கு நம்பிக்கையே வருது. இந்த சீனியர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தான், நான் அவனோட காலை அட்டன் பண்ணவே இல்லை, இனி அவன்கிட்ட பேசலாம் தானேன்னு. வாங்கோ இல்ல அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க, இந்த வீடியோ வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா அவங்க என்ன பேச போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது, அதனால பொறுமையா இருங்க, அவங்களோட காலை இப்போதைக்கு அட்டன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு அட்வைஸா கொடுத்திருப்பாங்க. இதனாலதான் சிஇஓ சீனியரோட கால்ஸ் எதையுமே அட்டன் பண்றதே கிடையாது. இந்த பக்கம் கோவமா வெளியில வந்த சீனியர் இருக்காங்களே அவங்க ஜட்ஜுக்கு கால் பண்ணி என்னால இனி சேர்மேன் எல்லாம் நம்பவே முடியாது, இந்த கேஸ்ல ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு. உடனே ஜட்ஜோ நீ எதுக்கும் கவலைப்படாத, ஜட்ஜ்மெண்டே நம்ம கையில, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால சீனியர் சந்தோஷமா வெளியில போறாங்க. சேர்மனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, உன்னையே நான் மாத்தி காட்டுறேன்டா அப்படின்னு சீனியர் ஜட்ஜோட பொசிஷனையே மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சோ இப்ப சீனியர் பொசிஷனுக்கு யாரை சூஸ் பண்றது அப்படின்னு யோசிச்சு சேர்மன் யாரை கூப்பிட்டு பேசுறாங்க தெரியுமா, நம்ம ஹீரோவை. ஹீரோ கேக்குறாங்க எல்லாம் சரிதான், எனக்கு ஒரே ஒரு டவுட், இந்த சிஇஓவை கேஸ்ல இருந்து வெளியில எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ தீவிரமா நீங்க உள்ள போகணும், அந்த அளவுக்கு அவன் உங்களுக்கு ஒர்த்தா என்ன, அவ்வளோ காசு உங்களுக்கு கிடைக்குமான்னு. சேர்மேனும் காசு எல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, அது எங்களோட தேவைன்றாங்க. அப்படி என்ன தேவை எனக்கு உண்மையை சொன்னீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்ணலாம், நீங்க என்ன எதுக்கு கூப்பிட்டு விட்டீங்க அதை பத்தி கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது எல்லாத்தையும் சொன்னோடனே சேர்மேனும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ரேர் எர்த் எலிமெண்ட் பத்தி தெரியுமா, இந்த உலகத்திலேயே அடுத்த ஆட்சி செய்ய போறது அதுதான். கேஸ் ஆயில் எல்லாமே தீர்ந்து போறதுக்கு அப்புறமா ரேர் எர்த் எலிமெண்ட் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யும். சோ அது கிடைக்கிற ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த இடம் ஒருத்தனுக்கு சொந்தமானது, அவனை எப்படி கான்டாக்ட் பண்றது அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த ஜாங்கு அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போவான்ல, அந்த நேரத்துல அந்த ஓனர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க. சோ ஜாங்க பிடிச்சா அந்த மைனிங் என்னோட கையில கிடைக்கும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யறதுக்கான ஒரு பவர் அதிகாரம் எனக்கு கிடைக்கும்.
அதுக்காக தான் எனக்கு அவன் தேவைப்பட்டான். ஜெயில்ல அவன் இருந்தான் அப்படின்னா எப்படி எங்களால இதை சக்சஸ் பண்ண முடியும்? அதுக்காக தான் சீனியரை வச்சு அவனை வெளியில எடுக்க சொன்னேன்னு. ஹீரோக்கு இதை கேட்டோடனே ஷாக் ஆகுது. நீங்க ஒரு வக்கீலா இல்லனா பிசினஸ் மேனான்னு கேக்குறதுக்கு, நான் ரெண்டுமே கிடையாது, நான் ஒரு மீடியேட்டர். இந்த உலகத்துல நல்ல விஷயங்களை எல்லாரும் வெளியில வெளிப்படையா செய்வாங்க, ஆனா கெட்ட விஷயங்களை மறைமுகமா இருந்து ஒன்னு ரெண்டு பேர் தான் செய்வாங்க. அந்த மாதிரி மறைமுகமா இருக்கக்கூடிய மீடியேட்டர் தான் நான். ஷேடோல வாழக்கூடிய ஆள்னு வச்சுக்கோயே அப்படின்னு. ஹீரோவும் சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னை எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்க அப்படின்றத இப்போ நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, நான் உன்னோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு விட்டேன்னு. அப்படியே அந்த ட்ரீமை எனக்கு புரியலன்னு சொன்ன உடனே, நீ சீனியர் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு தானே ஆசைப்பட்ட, உன்னோட சின்ன வயசுல இருந்தே அது உன்னோட கனவா இருந்துச்சு. ஸோ அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஆசைப்பட்டதை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ நீ என்னோட ரிக்வெஸ்ட்டை மட்டும் அக்செப்ட் பண்ணி ஆகணும்னு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டீம் மீட்டிங் நடக்குது. எல்லாருமே டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி யார்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஹீரோ கிட்ட காமிச்சா ஹீரோ டிஸ்ட்ராக்ட் ஆகியிருக்காங்க. நானாவும் ஹீரோ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்குன்னு கேட்கறதுக்கு, ஹீரோவும் நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு, வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு வெளியில போறாங்களா. இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. என்னடா இவன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான், கேஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா நேரா அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக தான் போயிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, நீ திரும்பி பார்க்கவே கூடாது, சக்சஸ் நோக்கி போயிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு. அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கோர்ட்டு கூடியாச்சு. கோர்ட்டுக்கு யாருமே வரமாட்டாங்கன்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பாவம் சிஇஓவும் சீனியரும் ஹீரோட ட்ராப்ல வசமா மாட்டி 2 பேரும் வந்து இருக்காங்க. ஜூன் வேற அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. ஜட்ஜ் ஃபர்ஸ்ட் சீனியர் ஜட்ஜை வெல்கம் பண்றாங்க. சீனியர் ஜட்ஜும் லா முன்னாடி எல்லாரும் சேர்ந்தான், அதனாலதான் நான் இங்க விசாரணைக்காக வந்திருக்கேன்னு. ஜட்ஜும் ஓகே ஓகே, சீனியர் ஜட்ஜோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க, ஹீரோ என்ன கேட்கணுமோ அதை சிம்பிளா கேட்டு முடியுன்னு. ஹீரோவும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு எழுந்திருச்சு வந்து இந்த கேஸுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு 2 பேருமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா ஒரு 3வது ஆள் மூலியமா உங்க 2 பேருக்கு ஏதாவது கனெக்ஷன் உருவாயிருக்கான்னு கேக்குறதுக்கு அப்படி எதுவும் இல்லையேன்னு. உடனே ஹீரோ சொல்றாங்க, சீனியர் கூட படிச்ச ஒருத்தவங்களும் சிஇஓக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டும் காமன் ஃப்ரெண்ட்ஸா அவங்க 2 பேருக்கும் இருக்காங்களே, ஸோ அவங்க வழியா நீங்க 2 பேரும் மீட் பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு நான் நினைச்சேன்னு. சீனியருக்கும் சிஇஓக்கும் என்ன பண்றதுனே தெரியல, ஹீரோ எப்படிரா அதெல்லாம் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் ஆனா நாங்க க்ளோஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி சமாளிச்சு விடுறதுக்கு ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா இனி ஒரு விஷயம் கூட இருக்கே, நான் தான் இந்த சிஇஓட கேஸுக்கு விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தேன், ஆனா சீனியர் நீங்க எப்படி அவர் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்க, அது எப்படி நடந்துச்சுன்னு. சீனியரும் நான் கேஸை நல்லா விசாரிச்சுதான் முடிவெடுத்தேன், அவரு எந்த தப்புமே பண்ணல, அதனாலதான் நான் அவரை ரிலீஸ் பண்ணேன், மற்றபடி அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன்னால எதுவுமே நடக்கலன்றாங்க. ஹீரோவும் அப்படியா, அப்படின்னா எனக்கு இனி ஒரு டவுட் கூட இருக்கு, நீங்க எப்பவுமே எதுவா இருந்தாலும் தேடி போயிட்டு உண்மைக்கு பக்கமா நிக்கிறவங்க அப்படிதானே, அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு ஒரு கேஸ் மெசேஜ்ல வந்துகிட்டே இருக்கு. 10 வருஷமா ஒருத்தவங்க என்னோட ஹஸ்பண்டுக்கு சாவுக்கு காரணம் ஹீரோ தான், அதனால ஹீரோ மேல நான் கேஸ் போடணும்னு நினைக்கிறேன், கேஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரிப்பீட்டடா உங்களோட மெயிலுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருந்துச்சு. அது உங்களோட பர்சனல் மெயிலுக்கு வரல, கம்பெனி மெயிலுக்கு வந்திருக்கு, அதனாலதான் அதை என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த கேஸ் என்ன ஏது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடிதான் என் மேல தப்பு கிடையாது, நான் பவர் அபியூஸ் பண்ணல அப்படின்னு ஜுவாலினோட அப்பா கேஸ முடிச்சு வச்சேன். அந்த கேஸுக்கான ரிக்வெஸ்ட் தான் 10 வருஷமா உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அப்பெல்லாம் கண்டுக்காம 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு போட்டி நடக்கக்கூடிய அதே நேரத்துல இந்த கேஸ போட்ட ஜுவாலினோட அம்மாவை காண்டாக்ட் பண்ணி இந்த கேஸை போடுங்க, நான் அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொன்னது எதுக்காக? நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிற நேரத்துல பார்த்து கரெக்டா அது நடந்தது எதுக்காக அப்படின்னு கேட்க, சீனியரும் நீ என்ன லூசுதனமா பேசிட்டு இருக்க, எல்லாருமே சேர்ந்துதான் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா மாத்தினாங்க, நீ அதே இதையும் கம்பேர் பண்ணாதுன்னு. ஹீரோவும் நான் அதே இதையும் கம்பேர் பண்ணல, நீங்க ஓட்டிங் படி பாத்தீங்கன்னாவே மக்கள் சப்போர்ட் எனக்கு தான் ஜாஸ்தியா இருந்துச்சு, எனக்கு அடுத்த பொசிஷன்ல தான் நீங்க இருந்தீங்க, சோ என்ன விளக்குறதுக்காக தான் நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னு நான் ஏன் இதை வச்சு புரிஞ்சுக்க கூடாதுன்னு கேட்டோடனே சீனியருக்கு கோவம் வந்துருச்சு. இல்ல இல்ல இவன் ஏதோ லூசுதனமா பேசிட்டு இருக்கான்னு. ஜட்ஜும் ஹீரோ இதுக்கு மேல நீ அவரை இன்டரப்ட் பண்ண கூடாது, நீ சம்மந்தம் இல்லாம கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க, சோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொன்னோடனே ஹீரோ போய் உட்காடுறாங்க. ஹீரோயின் எழுந்திருச்சு வந்து சிஇஓ கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க.
லாஸ்ட் டைம் நீங்க கேஸ் அட்டன் பண்ணீங்க தெரியுமா, ஹீரோ உங்களுக்கு தண்டனை கொடுத்தான் தெரியுமா, அதுக்கப்புறமா நிறைய பேர் உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டை போட்டு காமிச்சு இவங்க எல்லார்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கோர்ட்ல சப்மிட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்குமா அப்படி இப்படின்னு சொல்றாங்களா. சிஓக்கு அல்ல விட்டுருச்சு. ஏன்னா சிஓ செஞ்சது கொஞ்சம் நெஞ்ச தப்பு கிடையாது, நிறைய தப்புகள் பண்ணிருக்கான், கவர்மெண்ட்டுக்கு எதிராக வேட்டையெல்லாம் ஆடி இருக்கான். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா இவன் செத்தான், லைஃப் லாங் ஜெயிலே இருக்க வேண்டியதான். அதை யோசிச்சுட்டு வாங்க பார்த்தா வாங்க இல்ல இல்ல இதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு எழுந்திருச்சு நின்று இவங்க லூசுத்தனமாலாம் இந்த கேஸ மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்க யுவரானன்னு சொல்றதுக்கு ஹீரோயினும் நான் ஒண்ணு மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ எழுந்திருச்சு நாங்க ஜஸ்ட் இவருக்கு ரிமைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஆல்ரெடி இவர் மேல நிறைய கேசஸ் இருக்கு, இது கூடவே சீனியர் இவர் பண்ண தப்புல இருந்து இவரை வெளியில ரிலீஸ் பண்ணிட்டாரு, அதுக்கு இவரு லஞ்சம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு கேஸும் ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா சிஇஓட நிலைமை என்ன அப்படின்றத சிஇஓக்கு நாங்க புரிய வச்சுட்டு இருக்கோன்னு வாங்கும் யுவரானர். இப்பதான் நீங்க சொன்னீங்க ஹீரோ பேசக்கூடாதுன்னு, இப்ப திரும்ப அவன் பேசிட்டு இருக்கான் பாருங்கன்னு ஜட்ஜும் ஆமா ஹீரோ நீ பேசக்கூடாது, இப்ப எதுக்காக நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ஹீரோக்கு கோவந்துருச்சு. ஏன் ஜட்ஜ் என்ன பேச விட மாட்டேங்கிறீங்க, நீங்க எதையாவது பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்னு டைரக்டா ஜட்ஜையே பார்த்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா கதவு திறக்குது, சேர்மன் உள்ள வராங்க. எல்லாருக்குமே ஷாக்கு, இவரு ஏண்டா உள்ள வந்தாரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஜட்ஜும் நீங்களும் இந்த கேஸ ஆஜராகிறதுக்காக தான் வந்திருக்கீங்களான்னு கேக்குறதுக்கு சேர்மேனும் ஆமா எனக்கு நோட்டீஸ் வந்திருந்துச்சு அதனாலதான் நான் வந்தேன், நான் சாட்சி கோண்ட்ல எழுதி எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு. இப்ப ஹீரோ கிட்ட நீ கொஸ்டின் கேட்கறதா இருந்தா அவங்க கிட்ட கொஸ்டின் கேளுன்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ சேர்மன் பக்கத்துல போயிட்டு நீங்க வந்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ், ஆனா இந்த கேஸ்ல நான் அவங்க 2 பேரையும் மட்டும் விசாரிச்சா போதும், உங்களை விசாரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல, சோ நான் உங்களை கூப்பிட்டு விட்டதை வித்ரா பண்ணிக்கிறேன், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம்னு. எல்லாருக்குமே செமஷாக் ஆகுது, என்னடா இவன் பேசிட்டு இருக்கான், சேர்மனே அல்வா மாதிரி வந்து மாட்டிருக்காரு, இவன் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு டீமேட்ஸ் எல்லாரும் குழப்பத்துல இருக்கும்போது சேர்மனும் ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இந்த கேஸ் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக நான் இங்கே உட்காந்து பாக்குறேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறாங்க. ஹீரோவும் ஓகே அப்படின்னு ஒரு பிரேக் கேக்குறாங்க. சோ பிரேக் நடக்குது. இந்த பிரேக்ல வாங்க சிஓவும் பேசிக்கிறாங்க. சிஓக்கு செம ஷாக்கு, சேர்மன் வந்துட்டு எதுக்காக இங்க இருக்கான், ஒருவேளை சேர்மன் நமக்கு அகைன்ஸ்டா மாறிட்டானா நம்ம என்ன பண்றது அப்படின்னு வாங்க எனக்கும் தெரியல என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ சிஓக்கு அல்ல விட்டுடுச்சு, கொஞ்சம் விட்டா உண்மை எல்லாத்தையும் உளறிடுவா மாதிரி தான் இருக்கு. அதே நேரத்துல கோர்ட் மறுபடியும் கூடுதா. அப்ப ஹீரோ சொல்றாங்க என்கிட்ட ஒரு ஆடியோ எவிடன்ஸ் இல்ல, இன்னொரு ஆடியோ எவிடன்ஸ் கூட இருக்கு, இந்த எவிடன்ஸை நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா சிஇஓ கன்ஃபார்மா ஜெயிலுக்கு போயிடுவாங்க. சோ சிஇஓ இந்த ஆடியோவை நான் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன தப்பு பண்ணீங்களோ அதை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை ஜெயில் தண்டனையில இருந்து என்னால காப்பாற்ற முடியும். ஏன்னா குற்றத்தை குற்றம் செஞ்சவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா தண்டனை கம்மியாக்கப்படும்னு. சிஓ நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேக்குறதுக்கு உங்களை ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறதுக்காக தான் நீங்க சீனியருக்கு அவங்க சீனியர் ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒத்துக்கோங்கன்னு. அதுக்கு சிஇஓ இல்ல இல்ல அப்படின்றாங்க. ஹீரோ உடனே அப்படியா சரி சரி நான் போயிட்டு அந்த ஆடியோவை போடுறேன் அப்படின்னு ஆடியோ போடுறதுக்காக போறாங்களா. சிஇஓக்கு அள்ளு விட்டுடுச்சு, அதனால நிறுத்துங்க நிறுத்துங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனியர் தான் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தான், அவனை மட்டும் நான் சீனியர் ஜட்ஜா மாத்திட்டேன் அப்படின்னா உன்னை பழி வாங்குறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான், அதனாலதான் நான் அவனுக்கு சீனியர் ஜட்ஜ் பொசிஷனை வாங்கி கொடுத்தேன், அவன் என்ன ஜெயில இருந்து விடுதலை செஞ்சான்னு. இதை கேட்ட உடனே ஹீரோ திரும்பி வாங்க பாக்குறாங்க, வாங் ஜூனை திரும்பி பாக்குறாங்க. சேர்மன் சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே சீனியர் நோட் பண்றாங்களா. சோ உங்களுக்கு இது ஒரு ட்ராப்போ அப்படின்ற மாதிரி டவுட் வந்துட்டு அதனால கண்ணாடியை கலத்தி வச்சுட்டு கெத்தா பேசுறேன் அப்படின்ற பேர்ல இது ஒரு ட்ராப் அப்படிதானே. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் ஹீரோ, நான் ஜட்ஜ் ஆகிறதுக்கு எந்த ஒரு குறுக்கு வழியுமே யூஸ் பண்ணல, மக்கள் எல்லாரும் தான் சேர்ந்து ஓட் பண்ணி என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் அப்படியா இன்னும் அந்த ஆடியோவை நான் இன்னும் ப்ளே பண்ணவே இல்லைல்ல, இப்போ ப்ளே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு ஆடியோவை ப்ளே பண்றாங்க. அந்த ஆடியோல சேர்மேனும் நம்ம ஹீரோவும் பேசினாங்கல்ல பிசினஸை பத்தி, அந்த பிசினஸ் சிஓ எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி, இது எல்லாத்தையுமே ஹீரோ ரிவீல் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சீனியரை சேர்மன் அவங்களோட தேவைக்காக தான் ஜட்ஜாவே மாத்தினாங்க அப்படின்றதையுமே அந்த ஆடியோல சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு பாதிதானே காமிச்சாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு நான் இப்படி உங்களை நம்புறது, என்ன இப்படி நீங்க ஜட்ஜா மாத்துவீங்க அப்படின்னு கேட்க சேர்மேனும் நீ என்ன வேணுமோ கேளு நான் தான் உனக்காக பண்ணி கொடுக்குறேன்னு. ஹீரோவும் ரொம்ப ஈஸியா நீங்க கோர்ட்டுக்கு வாங்க, உங்களை விசாரிக்கலாம் நான் மாட்டேன், நீங்க வந்த உடனேயே
நீங்க வந்திருக்கீங்கல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு நான் விட்ரா ஆயிருவேன். நீங்க ஜஸ்ட் அங்க உட்காந்து கேஸ மட்டும் பாத்துட்டு இருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனாலதான் அதை நம்பி சேர்மன் இங்க வந்து ஹீரோவோட ட்ராப்ல சிக்கிக்கிட்டாங்க. ஜட்ஜும் ஹீரோ நீ அவரை விசாரிக்க மாட்டேன்னு சொன்ன, இப்போ என்ன அவரே உள்ள இழுத்துட்டு இருக்கேன்னு. ஹீரோவும் அவரை நான் விசாரிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், அதுக்காக அவரை பத்தின எவிடன்ஸை நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லவே இல்லையே. இப்போ உங்க கண்ணு முன்னாடி நான் ஒருத்தரை நிறுத்தி வச்சிருக்கேன். இவரு கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ப்ராஜெக்டை எடுக்கிறதுக்காக அவருக்கு தேவையான இடத்துல சீனியரை ஜட்ஜா மாத்திட்டு சிஇஓவை அவரோட தேவைக்காக பகடக்காயா யூஸ் பண்ணி ப்ராஜெக்ட கையில எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அது எல்லாத்தையும் அவரோட வாயாலே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம சீனியர் இப்ப அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்றதுனால அவரோட வேலையை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு என்கிட்ட பேரமும் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்மன் பக்கத்துல போயிட்டு சாரி நீங்க எனக்கு கொடுத்த ஆஃபரை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சேர்மன் எதுவுமே சொல்லாம அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் இப்போ இந்த கேஸுக்கான முடிவை நீங்க சொல்லலாமா ஜட்ஜ், நான் உங்க முன்னாடி எல்லாத்தையுமே தெளிவா வச்சுட்டேன். இந்த சிஇஓ தப்பு பண்ணியிருக்காரு, அந்த தப்பை மறைக்கிறதுக்காக சீனியர் ட்ரை பண்ணிருக்காங்க. சீனியருக்கு பக்கத்துணையா இருந்தது சேர்மன். சோ 3 பேருமே சேர்ந்து இந்த கிரைம்ல ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சேர்மன் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு படிக்கட்டு போயிட்டு கொரியாவோட வளங்களையே திருட ட்ரை பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் நான் சாட்சியோட நிரூபிச்சிட்டேன், நீங்க தான் இனி முடிவு பண்ணணும்னு. இதை கேட்டோடனே சேர்மனுக்கு சிரிப்பு அடக்க முடியல. எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு அங்க வந்து வெளியில போயிட்டாங்க. ஏன்னா சேர்மனை நான் விசாரிக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல, சோ சேர்மன் தைரியமா வெளியில போகலாம். அப்பதான் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பார்க்க போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றத காமிக்கிறாங்க. ஹீரோ அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க, அம்மா நான் ஃபர்ஸ்டா எதுக்காக ஜட்ஜானே அப்படின்ற விஷயத்தையே முட்டாள் மாதிரி மறந்துட்டேமா. நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஜட்ஜ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதனால அதை தாமா இனி செய்ய போறேன் அப்படின்னு ரிங்க காலத்தையும் அங்க வச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இனி ஒரு விஷயத்தையும் காட்டுறாங்க. ஜூன் இருக்காங்களே அவங்க யாரோ ஒரு ஆளை மீட் பண்ண போனாங்கல்ல, அது வேற யாரும் கிடையாது, வாங்க தான். வாங் கிட்ட போயிட்டு பாசமா பேசின உடனே வாங் வேற ஆல்ரெடி ஜூனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதனால ஜூன் சொன்ன உடனே எல்லாத்தையுமே கேட்டு சிஇஓவை சீனியர் கூட பேச விடாம தடுத்ததே இவங்களோட பிளான் தான். சோ எல்லாருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஜட்ஜும் ஜட்ஜ்மெண்ட் அப்புறமா சொல்றேன்னு சொன்னதுனால எல்லாரும் கோட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. டீம்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோவை பார்த்து ஹீரோ நீ சூப்பர் கலக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஆக்ஷன்லாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ப்ரோபோனோ டீமுக்கு அவங்களோட ஆஃபீஸ் மறுபடியும் கிடைச்சிருச்சு. ஸோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோ கூட ஒர்க் பண்றதுல சந்தோஷம் சொல்றாங்க. ஆனா ஹீரோவும் நான் இனி உங்க கூட ஒர்க் பண்ண போறது கிடையாது, எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நான் மேனேஜ்மெண்ட்ல ஒர்க் பண்ண போறேன்னு. ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு நாள் நாங்க உங்க கீழே வேலை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஹீரோவுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புறாங்க. சீனியரை அவங்களோட பொசிஷன்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. சேர்மேனுக்கும் அவங்களோட பொசிஷன் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இனி அடுத்த சேர்மேனா இருக்க போறது ஜூன் தான். ஸோ ஜூன் உள்ள வராங்க. அப்பா திங்ஸ் எல்லாத்தையுமே நானே கொண்டு போயிட்டு யாரையாச்சும் வச்சு வீட்டுல விட்டுடுறேன், நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டீங்க அப்படின்றதுனால உங்களுக்கு ஜெயில் தண்டனை கம்மியா தான் கொடுத்துருக்காங்க, அதனால ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு சேர்மேனும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வெளியில போற மாதிரியே போயிட்டு நீ என்ன மாதிரியே வளர்ந்துருக்க, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு, நான் உன்னை என்ன மாதிரியே உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு அங்கிருந்து போறாங்க. இது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க ஆசைப்பட்ட இடத்துல ஆசைப்பட்ட வேலை கிடைச்சதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. அப்ப செக்ரட்டரி வந்துட்டு உங்களை மேனேஜ்மெண்ட்ல கால் பண்றாங்கன்னு ஹீரோக்கு சந்தோஷம். ஓ மேனேஜ்மெண்ட்ல என்ன கால் பண்ணாங்களா, எனக்கு தனியா செக்ரட்டரி இருக்காங்களா அப்படின்னு ஹாப்பியா மேனேஜ்மெண்ட்டுக்கு போறாங்க. அங்க ஜூன் தான் சேர்மனா இருக்காங்க. அடுத்து என்ன கேஸ் எடுக்கணும் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறாங்களா. அப்ப யாரு உள்ள வராங்கன்னா வாங். இந்த மேனேஜ்மெண்ட்ல வாங்கையும் ஒரு ஆளா ஜூன் சேர்த்திருப்பாங்க. ஸோ வாங் ஜூனை பார்த்து நல்லா வளைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அடுத்த கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டயப்பர் கேஸ். இது ஒரு ஃபாரின் கண்ட்ரியோட கேஸ். அவங்க வந்துட்டு டயப்பர் சேல்ஸ் பண்றாங்க. அதுல 6 குழந்தைங்களுக்கு அந்த டயப்பர்னால ரேஷஸ் வந்திருக்கு. அவங்களோட உயிருக்கே ஆபத்தான சிச்சுவேஷன்ல அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அதனால அவங்க வந்து டயப்பர் கம்பெனி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதான் கேஸ். இதுல வாங்க சொல்றாங்க நமக்கு இந்த கேஸ்ல நிறைய சாதகமான பாயிண்ட்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம சொல்லி வாதாடணும் அப்படின்னா டயப்பர் கம்பெனியை காப்பாத்திடலான்னு. ஜூனும் ஆமா இதனால நமக்கு நம்மளோட கம்பெனி ஃபாரின் லெவலுக்கு குளோபலா ஃபேமஸ் ஆயிடும்னு ஹீரோவும். ஆனா இந்த கம்பெனி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு நிறைய ஆபத்து வருதுன்னு கேட்கறதுக்கு ஜூனும் அதெல்லாம் முக்கியமே கிடையாது, டயப்பர் கம்பெனி
நம்பர் 1ல இருக்கு. அதுதான் நமக்கு முக்கியம்ன்றாங்களா? ஹீரோவுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதனால டீம் ப்ரோமோனோ எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக வராங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எல்லாரும் சூப்பரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு கேஸ் வந்திருக்கு தெரியுமா? ஒரு டயப்பர் கம்பெனினால பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையோட அம்மா தான் கேஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க குழந்தைக்கு ரொம்ப முடியாம போய் சிவியர் கண்டிஷன்ல இருந்து இப்பதான் அவங்க வெளியில வந்திருக்காங்களாம். தான் குழந்தைக்கு நடந்த மாதிரி இனியொரு குழந்தைங்களுக்கு நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கேஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க சொல்ற கேஸும் ஜூன் சொல்ற கேஸும் ஒண்ணுதான் அப்படின்னு. ஸோ எல்லாரும் அந்த கேஸை பத்தி ரிசர்ச் பண்றதுல ரொம்ப பிஸியா இருக்காங்களா? ஹீரோ ஹுவாங்க பார்த்து, ஹுவாங் உனக்கு இந்த டீம்ல இருக்கிறதுக்கு பிடிக்கல, பெரிய டீமுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டல. இப்போ நான் நினைச்சேன் அப்படின்னா என்னால ஒன்ன ஷிஃப்ட் பண்ண முடியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய டீம்ல ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னு கேட்கறதுக்கு ஹுவாங் நிஜமாவா உங்களால முடியுமான்னு கேட்க ஹீரோ ஆமா நான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன், என்னால முடியாதது எதுவுமே இல்லைன்னு. அதுக்கு ஹுவாங்க இல்ல இல்ல வேண்டாம், இந்த டீம்மேட்ஸ் கூட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் இந்த டீம்ல இருக்கேன்னு ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா ஹுவாங் நானாவை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வீட்டுல போனதுக்கு அப்புறமா இந்த டயப்பர் கம்பெனியை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றாங்க. இதனால நிறைய பாதிப்புகள் குழந்தைங்களுக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நானாவை தனியா கூப்பிட்டு நானா கிட்ட பேசுறாங்க. நானாவும் என்ன விஷயம் கேட்கறதுக்கு ஹீரோவும் நீ என்ன இந்த கம்பெனில வேலைக்கு எடுக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லிதான் வேலைக்கு எடுத்த, எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு. அப்படி உனக்கு என்ன ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு? உன்னோட அப்பாவை பொசிஷன்ல இருந்து தூக்கிட்டு அந்த பொசிஷன்ல நீ வரணும்னு ஆசைப்பட்டிருக்க, அதுக்காக தானே நீ என்ன யூஸ் பண்ணிருக்க. அந்த விஷயம் மட்டும் நடக்கவே நடக்காது. நான் உனக்கு அகைன்ஸ்டா தான் போக போறேன், அந்த டயப்பர் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா போக போறேன்னு. நானாவும் எதுக்காக நீ அகைன்ஸ்டா போகணும்னு நினைக்கிறேன்? நீ கூட சேர்ந்து வேலை செஞ்ச அப்படின்னா நம்ம குளோபலா ஃபேமஸ் ஆகலாம், உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் நான் தரதுக்கு ரெடியா இருக்கேன்னு. ஹீரோ இது எதுக்குமே பதில் சொல்லல. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்ணி எங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு நீ வர முடியுமா, அம்மா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு. ஹீரோவும் வராங்களா? அப்ப லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, ஏடா லைட்லாம் ஆஃப்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடிட்டு கேக்கு கொண்டு வராங்க. ஹீரோவும் எனக்கு பர்த்டேவே இல்ல அப்படின்றாங்களா. எல்லாரும் ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டு பரவாயில்ல கேண்டீன்ல ஊது ஊது அப்படின்னு ஊத சொல்றாங்க. ஹீரோவும் ஊதி முடிச்ச உடனே லைட்லாம் ஆன் பண்ணிட்டு ஹீரோயின் அவங்க அம்மா சொல்றதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க. ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. உன்னாலதான் நாங்க இப்ப சந்தோஷமா கடன் இல்லாத ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்கோம், அதுக்காக உனக்கு தேங்க்ஸ்னு. ஹீரோவும் நான் அந்த நேரத்துல ஜட்ஜா இருந்தேன், என்னால முடிஞ்ச விஷயங்களை பண்ணேன் அவ்வளவுதானே. ஹீரோயினும் ஆனா அதனாலதான் நாங்க இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம், எங்களை மாதிரியே நீ நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நிறைய பேரோட லைஃப் சந்தோஷமா மாறுறதுக்கு நாங்க எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்போன்னு. இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே எமோஷனல் ஆகுது. அடுத்த நாள் மறுபடியும் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல டயப்பர் கம்பெனிக்கு சப்போர்ட்டிவா வாவ் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு எரிச்சலா வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ 6 பசங்க இதனால பாதிக்கப்பட்டாங்கல்ல, அந்த 6 பசங்களோட போட்டோவையுமே போர்ட்ல ஒட்டிட்டு இவங்க 6 பேரோட நேம்னால புது லாவே கிரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வேலை தேவையில்லை அப்படின்னு வேலையை தூக்கி வீசிட்டு ஜூனை திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து போயிடுறாங்க. நேரா எங்க தெரியுமா போறாங்க? டீம் ப்ரோபோனோ தான். அவங்க கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. அவங்க எல்லாரும் நாங்க என்ன பண்றது, நம்மளோட கம்பெனிக்கு எதிராக நாங்களே கேஸ் போட முடியாதுல்ல அப்படின்னு கேட்க ஹீரோவும் எதுக்கு இந்த கம்பெனிக்கு எதிராக நீங்க கேஸ் போட்டுக்கிட்டு நம்ம புதுசா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணுவோம், ஐ அதுதான் என்னோட கம்பெனி, அதுக்கு சிஇஓ சேர்மன் எல்லாமே நான் தான், நீங்க எப்படி என் கூட வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு எல்லாருமே கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த கம்பெனிக்கு காசு தேவைப்படும்ல, அதுக்கு ஹீரோ என்ன ஐடியா தெரியுமா பண்ணியிருக்காங்க? காசு இல்லாத ஏழைகளோட கேஸை தானே நம்ம எடுப்போம், ஆனா ஆப்போசிட்ல நம்ம யார் மேல கேஸ் போடுறோமோ அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்ன காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்போம். அந்த காம்பன்சேஷன்ல இருந்து கொஞ்சம் காசை நம்ம ஃபீஸா கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு காசும் கிடைக்கும், ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இருக்கும், நம்மளோட கம்பெனியும் க்ரோத் ஆகும்னு. இது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு பாட்டி தாத்தா ஒரு கேஸ்ல ஜெயிக்க முடியாம அவங்களோட பையன்கிட்டயே தன்னோட சொத்தை இழந்துட்டு நிற்பாங்களா, அந்த இடத்துக்கு கெத்தா நம்மளோட ஐ டீம் அதாவது ப்ரோபோனோ டீம் போயிட்டு கேஸை எடுத்து நடத்துறாங்க. ஸோ ஹீரோ நான் எந்த இடத்துல என்னோட தேவை இருக்கோ அந்த இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன், ஏழைகளோட ஜட்ஜா நான் இருப்பேன், எப்பவுமே மக்களுக்கான ஜட்ஜா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த சீரீஸை முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த சீரீஸ்ல பணம் மட்டும் முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி வாழுறோம், நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன முடிவு பண்றோம் அப்படின்றதான் நம்மளோட கேரக்டரை டிசைட் பண்ணது, நீங்க யாரு அப்படின்றத டிசைட் பண்ணதுன்னு தெளிவா சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்ல நல்ல எபிசோட்ஸாக போச்சு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. அடுத்தது என்ன சீரிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் ஒரு ஆன்கோயிங் சீரிஸ் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது நாளைக்கே வரும் மேக்ஸிமம். அப்படி இல்லைன்னா நாளை கழிச்சு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.